செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாண்டிரான் மங்காவோட சாப்டர் 229. இந்த சாப்டரில் குரூப் டேட்டுக்கு போனால் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, பினோக்கியோ கார்டை தேடி டிராகன் நைட்ஸ் வந்தாங்களா, ஏதாவது சம்பவம் ஆச்சான்னு எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமிகோ சிட்டியில் வீக்கெண்டை என்ஜாய் பண்ண மக்கள் எல்லாரும் ட்ரெயின் பிடிச்சி ஊருக்குள்ளே இருக்க ஃபன் ஆக்டிவிட்டீஸை தேடி போக, அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே ஆடி பாடி என்ட்ரி போட்ட நம்ம கேங் அதோட ஷோவா எரா தீம்டு செக்ஷனுக்கு வந்திருக்க, அங்கே இருக்க கடைங்களும் அதுங்களோட ஸ்டைலையும் பார்த்து, ஆத்தாடி இது செமையாக இருக்கே, இது பார்க்க அப்படியே ஷோவா காலம் மாதிரியே இருக்கேன்னு ஜிஜி எக்ஸைட் ஆக, ஒரு கடையை பார்த்ததும் மோமோ இங்கே பாரு இவங்க மிட்டாயெல்லாம் விற்கிறாங்கன்னு ஒரு கடையை காட்டுறான். மோமோவும் ஐ வா போய் பார்க்கலான்னு அவன் கூட கடைக்குள்ள போக, உள்ள வந்ததும் அங்க இருக்க வெரைட்டி ஆஃப் சிக்லெட்ஸை பார்த்து, இதை பார்த்து எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருதுன்னு அவ சொல்ல, இதெல்லாம் செமையா இருக்குல்லன்னு ஜிஜியும் அந்த காலத்துல நிறைய மிஸ்ட்ரி சம்பந்தமான ஸ்டப்ஸ்லாம் இருந்துச்சோன்னு அங்க இருக்க சாக்லேட்ஸை பார்த்துட்டு இருக்கான். அவன் கூடயே சாக்லேட்ஸை பார்த்துட்டு இருக்க மோமோ கடையோட கலெக்ஷனை பார்த்து, இவங்க வச்சிருக்கிறதுக்கு இந்நேரத்துக்கு கூட்டம் அலமோதணுமேன்னு சொல்லிட்டு இருக்க, இதே கடைக்குள்ள ஜிஜி அண்ட் மோமோக்கு பின்னாடியே ஐரா கூட வந்த கென்னோ சாக்லேட் செக்ஷன்ல ஜிஜி கூட சின்ன வயசு மெமரிஸ்லாம் ரீலீவ் பண்ற மோமோவை பார்க்கறான். அப்போ அவன் கூட இருக்க ஐராவோ, டக்ககுரா இங்க பாரு ஒரு பழைய டைனோசர் போட்டோ இருக்குன்னு ப்ரீ ஹிஸ்டாரிக் டெரர் ஆன் டூரை ப்ரமோட் பண்ற ஒரு போஸ்டரை காட்டி, இது ஒரு மாதிரி வினோதமா இல்லைன்னு கேட்கிறா. ஆனா அந்த கேள்விக்கு அப்படியே ஆப்போசிட்டா எக்ஸைட் ஆகுற கென்னோ, இது அந்த காலத்து ஸ்டைல்ல அப்படியே இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபன் பேக் சொல்லட்டா, அப்போல்லாம் என்சைக்ளோபீடியாஸ்ல டைனோசோர்ஸ்லாம் 2 கால்ல நடந்து போற மாதிரி வரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு இதுவும் ஒரு மாதிரி அழகா தான் இருக்குன்னு ஐரா பார்த்துட்டு இருக்க, கென்னோ அப்போ ஒரு அமெரிக்கன் பலண்டாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹட்ரோசோரஸோட எலும்பு கூட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவரு அதை ஒரு கங்காருவை மனசுல வச்சுட்டு தான் பண்ணாரு. அதனாலேயே இந்த 2 கால்ல நடந்து போற எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்ஜிலா ஸ்டான்ஸ் ஒரு நார்மலான விஷயமா மாறிடுச்சுன்னு சொல்லி, ஆனா எனக்கு என்னமோ அந்த சயின்டிஸ்டோட இன்ட்யூஷன் தப்புன்னு தோணல. என்னதான் இப்போ இருக்க மாடர்ன் கிராவிட்டியில அவ்வளோ பெரிய தலையை வச்சுட்டு இருக்க ஒரு உயிரினம் வெறும் 2 காலை மட்டும் வச்சுட்டு ஒழுங்கா நடக்க வாய்ப்பு இல்லைனாலும், என்ன கேட்டா இந்த டைனோசர்ஸ்லாம் நம்ம காஜிலா மாதிரி தான் நடந்ததுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த காஜிலா ஸ்டான்ஸ்னா பிடிக்கும்னு ரொம்ப ஹாப்பியா கென் சொல்றான். அதை பார்த்து ஐராவோ, டக்ககுரா நீ என் கூட நார்மலா பழக ஆரம்பிச்சிட்டேன்னு சந்தோஷமா சொல்றா. கென்னும் அதை தப்பா நினைச்சிட்டு, அப்படியா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதை கவனிக்காத ஐராவோ எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, பண்ணக்கூடாததை பண்ண மாதிரி விடாம என்னை மன்னிச்சிடு நான் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு கென்னோ சொல்லி தள்ளி போறான். அதை பார்த்து அவன் மேல பாசம் வச்சிருக்க ஐராவோ, இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணாதன்னு அவனை பிடிச்சி இழுத்து, நீ இதே மாதிரி இரு மாற வேண்டான்னு கோச்சிக்கிறா. அதுக்கு இல்ல இல்ல நீயே சொன்ன பிறகு நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டா தப்பாகிடும்னு மோமோவை உண்மையா லவ் பண்ற கென்னோ சொல்லி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றான். இதை அந்த பக்கத்துல இருந்து பாக்குற மோமோவோ, கென்னோ ஐராவும் குஜால்ஸ் பண்றாங்கன்னு நினைச்சிக்க அவ மூஞ்சி மாறுது. ஆனா அவ பக்கத்துல இருக்க ஜிஜியோ அதெல்லாம் கண்டுக்காம, இது அது எல்லாமே எனக்கு தான் மிட்டாயை அள்ளி போட்டுட்டு இருக்க, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க மோமோவோ ஐராவும் கென்னும் தொட்டு தொட்டு பேசிக்கிறத பார்த்து, ஏன் எனக்கு அவன் வேற பொண்ணு கூட பேசினா ஒரு மாதிரி கடுப்பாகுது, அவன் எப்படி போனா எனக்கு என்னன்னு பார்த்துட்டு இருக்க, கென்னுக்கு பக்கத்துல இருக்க சீக்ரெட்ஸ் ஆஃப் த சீ ஆன் டோர் போஸ்டரை பார்க்குறா. அதை பார்த்த உடனே பக்கத்துல தேன் மிட்டாய், ரோஸ் மிட்டாய், ஜெல்லி மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், குச்சி மிட்டாய், பால் மிட்டாய், மம்மி டேடின்னு நிறைய இருக்கே, எதை எடுக்க? இல்ல எல்லாமே எனக்கு தான் அள்ளி அள்ளி கூடையில போட்டுட்டு இருக்க ஜிஜியை பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுத்து, ஜிஜி அங்க எங்கேயோ அக்வாரியம் டூர் நடக்குதாம் வா போய் பார்க்கலான்னு தள்ளிட்டு போறா. அதுக்கு எடுத்து போட்ட சிக்லெட்ஸை வாங்க முடியாத ஜிஜியோ, மீனா அப்ப என்னோட மிட்டாய்ங்கன்னு அழாத குறைய அவ கூட போக, அதை பின்னாடி ஐரா கூட இருக்க கென்னோ பாக்குறான். அதெல்லாம் நம்ம அப்புறம் வாங்கிக்கலான்னு மோமோ ஜிஜியை இழுத்துட்டு போக, நிஜமாலியவான்னு ஜிஜியும் கூட போறான். அதை கென்னோ மோமோ எங்கேயோ போறாளேன்னு பார்த்துட்டு இருக்க, டக்ககுரான்னு ஐரா அவனை பிடிச்சி இழுத்து மோமோ ஜிஜியை கூட்டிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறத பார்த்ததும், நம்ம ஏன் இங்க போக கூடாதுன்னு எதையோ பார்த்து கையை காட்டுறா. கென்னோ என்னதுன்னு பார்க்க அவங்க முன்னாடி பார்த்து பேசிட்டு இருந்த டைனோசர் இருக்க ப்ரீ ஹிஸ்டாரிக் டெரர் ஆன் டூரை பத்தி ஐரா சொல்லிட்டு இருக்கா. இங்க மோமோவால பாவம் ஜிஜியும் ஐராவும் தான் மாட்டிட்டு தவிக்கிறாங்க.
ஒரு பக்கம் மோமோக்கு ஜிஜி மேல இருக்க பழைய கிரஷ் திரும்ப வந்தாலும், மோமோக்கு என்னதான் ட்ரூவா லவ் பண்றான்னு தெரிஞ்ச ஜிஜி அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண, இன்னொரு பக்கம் கென்ன ஒன் சைடா லவ் பண்ற ஐரா, என்னதான் பண்ணாலும் அவன் மோமோவ தான் உண்மையா லவ் பண்றான்றத தெரிஞ்சுக்கிட்டு மனசு உடைஞ்சு போவா. இப்போ மட்டும் ரெய்கோ கஷிமா இங்க இருந்தா மோமோக்கு தலையிலேயே ஒண்ணு போட்டு பழசு எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சிருப்பா. சரி இங்க வருவோம். இப்போ மோமோ அண்ட் ஜிஜி ஒரு பக்கம், கென்னன் ஐரா ஒரு பக்கம்னு போயிட, எங்க போனோனே தெரியாம தனியா இருக்க வமோலாவும் கிண்டாவும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்க ஃபுட்டாகோரி பார்பர் ஷாப்ல இருந்து ஒருத்தன் வந்து, சரியில்லையே, இது சரியே இல்லையேன்னு எதையோ பார்த்து சொல்லி, சலூன் ஸ்டைல்ல பார்பர் அவுட்ஃபிட்டோட ஐ லேஷஸ், ஐலைனர், லிப்ஸ்டிக்லாம் போட்டு தாடி மீசெல்லாம் கிளீனா வச்சுட்டு இருந்தாலும், மண்டையில சுத்தின டர்பன் நீளம் அதிகமா இருக்க மிச்சம் இருக்கிறத முன்னாடி ரோல் பண்ணி ஆண்டனா மாதிரி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல வச்சுட்டு, சாஞ்ச மாதிரி ஒரு போஸ்ல, அதான் நான் உங்களோட ஹேர் ஸ்டைல பத்தி தான் சொல்றேன்னு முன்னாடி வந்து நின்னவன் அவங்க கிட்ட சொல்றான். அது கிண்டாவும் வமோலாவும் பார்த்து, ஆமா இவன் யார பத்தி சொல்லிட்டு இருக்கான்னு சுத்தி முத்தி தேடி பார்க்க, உங்கள தான்னு வலது பக்கமா சாஞ்ச போஸ்ல அசையாம சொல்றான். அதை கேட்டு என்ன பத்தியா சொல்றீங்கன்னு கிண்டா ஷாக் ஆக, ஆமா உங்கள தான், இங்க வேற யாரு வினோதமான ஹேர் ஸ்டைலோட இருக்கான்னு பார்பர் சொல்லி கேட்க, நீதான்னு வமோலா ஃபில்டரே இல்லாம பார்பரை கை காட்டுறா. கிண்டாவோ அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, வமோலா சொன்னதுக்கு ஏதோ டயலாக் ரீசெட் ஆன மாதிரி, என்ன ஒரு வினோதமான ஹேர் ஸ்டைல்னு பார்பர் ஆரம்பிக்கிறான். மறுபடியும் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு காண்டான கிண்டா, வா வமோச்சான் நம்ம போவோன்னு வமோலாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா பார்பர் ஐயாவோ, இதை வெட்டிட்டா நல்லா இருக்கும்னு காத்துல ஆடுற மரம் மாதிரி அப்படி இப்படின்னு தலையை ஆட்டினே சொல்ல, அதை கண்டுக்காத மாதிரி கிண்டாவோ, சீக்கிரம் வா வமோச்சான், மற்றவங்கலாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல, அப்புறம் தொலைஞ்சிட போறாங்கன்னு சொல்லிட்டே போக, பின்னாடியே சரின்னு வமோலாவும் போறா. மறுபடியும் பார்பர் ஐயா முதல்ல இருந்து வினோதமான ஹேர் கட்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர, அந்த முடிய மட்டும் என்னால வெட்ட முடிஞ்சா அதை வெட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு அதை வெட்டியே ஆகணும்னு பார்பர் அவங்க பின்னாடியே போக, வெறியான கிண்டா இங்க பாருங்க நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்பரை பார்த்து கத்திடுறான். அதுல பதறின பார்பர் கொஞ்சம் பின்வாங்கினாலும், ஐயோ வினோதமான ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறவரே நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்கன்னு சொல்ல, கிண்டாவோ எங்க பின்னாடி வராம இருங்கன்னு கத்த, நான் உங்க பின்னாடிலாம் வரவே இல்லைன்னு பார்பர் சொல்ல, நீங்க வரீங்க எனக்கு தெரியும் நீங்க வரீங்கன்னு கிண்டா பதிலுக்கு சொல்ல, இல்லவே இல்லைன்னு வராத மாதிரியே பார்பர் கிண்டாவை நேருக்கு நேர் பார்க்காம மறுக்கிறாரு. அதுக்கு கிண்டாவோ இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களான்னு கேட்க, மறுபடியும் முதல்ல இருந்து இது ஒரு வினோதமான ஹேர் ஸ்டைல்னு பார்பர் ஆரம்பிக்க, கிண்டாவோ வாயை கொஞ்சம் மூடிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுங்கன்னு கத்துறான். இதுல வமோலா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு பார்பர் மறுக்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பண்ணா நீங்க எங்களை தொல்லை பண்ணாம இங்கேருந்து கிளம்புவீங்கன்னு வேற வழியே இல்லாம கிண்டா பார்பர் கிட்ட கேட்டுடுறான். உடனே பார்பரோ, இன்னும் அவனை நேருக்கு நேர் பார்க்காம உங்க ஹேரை ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, பார்பர் ஷாப்குள்ள கிண்டாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பார்பர் ஐயா முடி வெட்ட அவனை ப்ரிப்பேர் பண்றாரு. இதெல்லாம் பக்கத்துல நின்று வமோலா எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருக்க, சரி நான் ஒத்து தொலைகிறேன், உங்களை என் முடிய வெட்ட விடுறேன், ஆனா என் முடிய வச்சு ஏதாவது வினோதமா மட்டும் பண்ணீங்க அப்புறம் உங்களை கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டியது இருக்கும்னு கிண்டா பார்பர் ஐயாவை எச்சரிக்கிறான். அப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க வமோலாவோ, எனக்கும் ஹேர் கட் பண்ணி விடுவீங்களான்னு கேட்க, உங்களோடத கட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களான்னு பார்பர் ஐயா வமோலாவை தட்டி கழிச்சிட, வமோலா சோகமா கடையை விட்டு வெளியில போய் நிக்கிறா. உடனே கிண்டாவோ, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வமோச்சான் கிட்ட அப்படி பேசியிருப்பீங்க, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு கத்துறான். ஆனா பார்பர் ஐயாவோ அதெல்லாம் கண்டுக்காம, சரி முடிய வெட்ட ஆரம்பிப்போமான்னு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்றாரு. பார்பர் ஷாப்புக்கு வெளியில இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா நின்னுட்டு இருக்க வமோலாக்கு திடீர்னு அவளோட வமோலா சென்ஸை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு வாசனை வருது. உடனே அது எங்க இருந்து வருதுன்னு அவ தேடி பார்க்க, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்தவங்கல ரெண்டு பேர் சாப்பிடுறதுக்கு எதையோ வாங்கி வச்சிருக்கிறத பாக்குறா. அது டக்கோயாக்கியா இருக்க, கோதுமை மாவுல செஞ்சதுன்னு குஷியான வமோலா கடை எங்க இருக்குன்னு தேடுறா. அவங்களுக்கு எதிர்க்க இருக்க கடையை பார்த்ததும், டக்கோ இதோ நான் வந்துட்டேன்னு அந்த கடையை நோக்கி வமோலா ஓட்டம் எடுக்கிறா. இன்னொரு பக்கம் பார்பர் ஷாப்குள்ள முடி வெட்ட கையில கத்திரிக்கோலை எடுத்த பார்பரோட ஆறாவே மாற, அவரு விடாம கிண்டாவையும் அவனோட கழுத்தையும் கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்க, அப்படியே ஸ்லைடிங்ல சைட்ல வந்து கிண்டாவை கண்ணாடி வழியா நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரமா அவரு அப்படியே எதுவும் பண்ணாம கிண்டாவையே கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்க, இதுக்கு மேல பொறுக்க முடியாத கிண்டாவோ, சரி ஆரம்பிங்கன்னு சொல்ல,
ஓ! என்ன மன்னிச்சிடுங்க. முடி வெட்டுறதுக்கு பதிலா அவங்க கூட ஸ்டாரிங் கான்டெஸ்ட்ல இறங்கிட்டேன்னு பார்பர் ஐயா இப்போ தான் ரியாலிட்டிக்கே வராரு. அத கேட்டு காண்டான கிட்டா, "என்ன விளையாடுறீங்களா? உங்களால வமோச்சான் கூட போக வேண்டிய டேட் இப்போ எனக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு" கத்திட்டு இருக்கான். இந்த வீடியோவ நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நெறைய விஷயம் இருக்கும்போது, இறந்து முடிக்க நினைக்காதீங்க.